நம்ம மூளை ஒரு வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு பல டைமு நம்மளுக்கு எச்சரிக்கும். ஆனா நம்ம மூளை எச்சரிக்கிறத நம்ம மனசு கேட்காது. எந்த வேலை வேணான்றமோ அந்த வேலைதான் நம்ம மனசு வேகமா நம்மள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். நீ செய்யின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுது இந்த மாதிரி இந்த ஒரு வேலை ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சாப் கட்டர் ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன். எல்லாரும் சும்மா டர்னா முடிஞ்சிருது. தக்காளியை கட் பண்றது, வெங்காயம் கட் பண்றதெல்லாம். ஆனா இது இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. இதுல எங்களுக்கு மிஞ்சந்த வந்து இந்த பேப்பர் முட்டை வெடிக்கிறது மட்டும்தான். யாருக்கெல்லாம் முட்டை வெடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்ல வெடிச்ச அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முட்டை வெடிக்கிறதுல சின்ன வயசுல நாங்க வெடிச்ச அனுபவம் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை பார்த்த உடனே பசங்க 2 பேர்னா அவங்க கூட குழந்தைய மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சு எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறாச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் அந்த இதை மறந்துட்டு முட்டை வெடிச்சிருந்தோம். முட்டை வெடிட்டு திருப்பம் சரி பையன் வந்து இதெல்லாம் செட் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு அது செட் பண்றதுக்கு இறங்கிட்டான். அது செட் பண்ணும்போது ஒரு பொருள், எந்த ஒரு பொருள் புதுசா நம்ம வாங்கும் போதும் ஒரு ஆர்வத்தோட இருக்கும். இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம அதை சரி பண்ணுவோம். சரி பண்ணிட்டு கடைசியில அது இப்படி ஆகணும் போதுதான் ரொம்பவே நம்ம வெக்ஸ் ஆயிரும். ஏன்னா செட் பண்ணி அது ஓடுற வரைக்கும், அது இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு, வெறுந்தா இருக்கிற வரைக்கும். கடைசியில ஆன்லைன் கட் பண்ணி போட்டு அதை அரைக்கலான்னும் போதுதான் ஃபர்ஸ்ட் சரி எல்லாரும் அரைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நாங்களும் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெருசா 2 துண்டா கட் பண்ணி போட்டு அரைச்சோம். கடைசியில பார்த்தா இது வேலைக்கு ஆகாதரா குமாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி சின்ன கட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அரைக்கதா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி சின்னதா கட் பண்ணி போட்டோம். சின்னதா கட் பண்ணி நம்ம போடுறதுக்கான டைமு, அதை பிடிச்சி அந்த நாட்டுல கயிறுல இழுக்கிற டைமு, இதுக்கு அழகா நம்ம அந்த சின்னதா கட் பண்ணி அதுல போடுற நேரம் நம்ம துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு இந்த கூத்து. உங்களுக்கு வாங்கி இந்த பொருள் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம தப்பு தான் இது. ஏன்னா நம்ம தான் இது வந்து யூஸ் ஆகாதா, இது அப்படியே போட்டா அரையுமா அப்படின்றத யோசனை பண்ணி எந்த ஒரு பொருள் வாங்கினாலே ஒரு முறைக்கு பல முறை நம்ம யோசனை பண்ணி வாங்கணும். நம்ம வந்து எல்லாரும் வச்சிருக்கிறாங்களே நம்மளும் சரி, அதாவது நம்மளும் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேலைக்கு ஆகலை. நான் ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். ஆனா கடைசியில் பார்த்தா போயிட்டு அது பிளேடுக்குள்ள மாட்டிக்கிச்சு. பிளேடு சுத்தமாவே வேலை செய்யல. அப்புறம் திருப்பியும் எடுத்து அதை துண்டா கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இழுத்து பின்னாடி தான் அது ஓடிச்சு. அது இழுத்து பின்னாடியும் ஓடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதை போட்டு நம்ம இழுக்கிற நேரம் அதை துண்டா கட் பண்ணி போறதுக்கு போட இன்னும் 2 கோடை போட்டு இப்படி 2 கோடை போட்டோம்னா வெங்காயம் கட் பண்ணி ஆயிடுது. இதுக்கு நம்ம தேவையில்லாத காசு செலவு பண்ணது வேஸ்டா போயிடுச்சு. என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். நீங்களும் இந்த மாதிரி சாப் கட்டர் வாங்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்களா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்க அதை மாத்தி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கேரட் கட் பண்ணி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. கேரட்டையும் அதே மாதிரிதான் துண்டா கட் பண்ணி போட்டாதான் அதுவும் அரையுது. அப்புறம் தான் நினைச்சேன், எப்பயுமே மூளை சொல்ற பேச்சை கேட்கணும். நம்ம வந்து மனசு சொல்ற பேச்சை கேட்டா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெங்காயம் கேரட் தான் இப்படி போச்சு. இந்த குறுக்கா ஏதாவது ஒண்ணு கொடுத்துங்கிறாங்களே, அதுல மோரனா கடைஞ்சு பார்க்கலாம், தயிர் கடைஞ்சா மோர் ஆகுதான்னு சொல்லிட்டு வெண்ணெய் வருதான்னு சொல்லிட்டு பார்த்தா அது என்னடான்னா ஊத்தினா இந்த பக்கம் ஊத்தினா அந்த பக்கம் ஓடுது. ஒரு இழுத்தாச்சு, ரப்பா ஊத்தினாதான் கீழே செஞ்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஊத்தி பார்த்தா அதுவும் செல்ஃப் எடுக்கல. ஆக மொத்தத்துல இந்த ப்ராடக்ட் வாங்குது யூஸ் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. காசு வேஸ்டான்னு தான் மிச்சம். நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன். இதுல மிச்சம் அந்த நம்மளுக்கு என்னென்ன கொடுத்த காசுக்கு அந்த முட்டை வெடிக்கிறது அந்த ஹாப்பி மட்டும்தான் மிச்சாச்சு. அந்த ஒரு சின்ன சந்தோஷம். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்துல அப்பயும் மனசு சொல்லும். ஆனா மூளை ஏத்துக்காது. தேவையில்லாத வேஸ்ட் ஆயிடுச்சு. எப்பெல்லாம் நம்ம சமையல் செய்யறோமோ, சமையல் செஞ்சு அந்த வெங்காயத்தை எடுக்கிறோமோ கட் பண்றதுக்கு, அப்ப போறான் ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சு, காசு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு என்னன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அப்புறம் சரி நம்ம அதை எடுத்து அதுல போட்டு சின்னதா கட் பண்ணி போட்டு அதை நம்ம கழுவி வைக்கிற நேரத்துக்கு அழகா எடுத்தோம்னா அதை சின்னதா கட் பண்ணி அதுல போடுற நேரத்துக்கு நம்ம தனியா வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயும் எடுத்தும் சரி கட் பண்ணலாம் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு அதை வச்சுட்டு அதை போட்டு அதை கழுவி வைக்கிற நேரத்துக்கு அழகா நம்ம கத்திலே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஆக மொத்தத்துல வாங்கின கொடுத்த காசு வந்து வேஸ்ட். இதுக்கான கொடுத்த காசு ப்ராடக்ட் வேணுமா நல்லாதான் இருக்குது. ஆனா அது வந்து
மேலே பார்க்குற தோட்டத்துக்கு நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகுமா, ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி என்ன மாதிரி ஃபீல் பண்ண அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 2 வீடியோஸ், அதாவது லாங் வீடியோ சாட்டர்டே சண்டே வீக்லி 2 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துடும், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி நம்ம காசு வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.